உங்கள் மனதிலே எங்க இருந்தாவது நீங்க வெளியே போகணும், நீங்க டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் உயருகிறது தவறுன்னு சொல்லல, தாராளமா நீங்க அப்படி போலாம். ஆனா என்ன விட்டா இவங்களுக்கு யாரும் இல்லைன்ற நினைப்பு உங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. அதுக்காக லேட்டாவே போறது, எங்க ஆபீஸுக்கு லேட்டா போறது, ஏன் லேட்டா, ஏமா லேட் அப்படின்னு கேட்டா நான் இல்லைன்னா என்ன திட்டி பாருங்க. என்ன மனசுக்குள்ள, வெளியே இல்ல, மனசுக்குள்ள என்ன திட்டுமே, என்ன எப்படி திட்டுவாரு? ஏன்னா குடிமி யார் கையில இருக்குது? உங்க குடிமி கர்த்தர் கையில இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. மேனேஜர் குடிமி யார் கையில இருக்காமா? ஓனர் குடிமி யார் கையில இருக்காமா? இவங்க சிலர் அப்படிதான் வேலைக்கு அப்படியே லேட்டா போவாங்க. ஏன்னா என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது, என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் எஜமானனுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டியது, உண்மையா இருக்க வேண்டியது கர்த்தர் உங்களுக்கு விதிச்ச விதை. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க என்ன விட்டா யாரும் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் 10 பேரை எழுப்பிடுவாரு. அதனால இன்னைக்கு 2வதாக நம்ம எதுல நிக்கணும்னா, சாகுற வரைக்கும் தாழ்மையிலே நிக்கணும். அவங்க மேல கர்த்தர் கிருபை அளிப்பார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போதும் நீங்க தாழ்மையாகவே இருக்கிறீங்கல்ல, நான் நம்புறேன் அவர்களுக்கு முன்பாகவே உங்களை உயர்த்துகிற வருடம், உங்களை அங்கீகரிக்கிற வருடம், நீங்கள் தாழ்ந்து போக போக கர்த்தர் உங்க மேல கிருபை பாராட்டுகிற வருடம். இல்லை, அவர்கள் சொல்லுகிறதற்கு நீங்கள் எதுவும் மதுரத்திரம் சொல்லல, ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக மறு உத்தரவு கர்த்தர் உங்களுக்கு தருவார். உன் தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய இயலாமையை கர்த்தர் பார்க்கிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்?